ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் போல் வெள்ளை கொண்டக்கடலை அண்ட் கருப்பு கொண்டக்கடலையும் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 1/4 கப் போல் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் போல் உளுந்து, 1/4 கப் போல் பச்சைப்பருப்பு, 1/4 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேங்க, சிகப்பு பச்சரிசி. 1/4 கப் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வந்து 5 வரமிளகாவே ஆட் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போதே வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தோசை ஊற்றலாம், சூப்பராக வருங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த தோசையை சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.